வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அவர் ஷோ. தண்டுபாளையம் படத்தோட ப்ரொடியூசர், ஆக்டர், ரைட்டிங்லேயும் பண்ணியிருக்கீங்க ஒர்க். ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது? அதுலேருந்து போயிடலாம். இது வந்து 4 பாட்டு இருக்குது கன்னடத்தில். தமிழில் வந்து ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆகிருக்கு, கரிமேடு 2013. அப்போ ராமநாராயண் சார் ரிலீஸ் பண்ணார். ஆல்மோஸ்ட் 234 சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பெரிய ரேஞ்சில் ரிலீஸ் ஆச்சு. பிளாக் பஸ்டர் படம். ஸோ அந்த கரிமேடு படத்தோட அடுத்த வருஷம் தான் இந்த தண்டு படம். ஓகே. ஸோ அதில் எல்லாரும் க்ரைம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. அதான பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பேஸாக வச்சு தண்டு படம். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்லையா? போஸ்டர்லேயே பார்த்தோம். உண்மையான கதையை தான் வந்து உண்மையான இன்சிடென்ட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும்ல சார் நம்ம? இப்போ அதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே போனீங்கன்னா, இதுக்கு யூடியூபுக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதிலே இருக்குது. எல்லா ஆஃபீஸர்ஸு, அது க்ரைம், அவங்களோட இன்டர்வியூஸு நிறையா இருக்குது. அப்புறம் நீங்கள் கூகுளில் போனாலும் நிறையா இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பர்சனலாக ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ நம்ம அதை பற்றி பேசினா ஒரு நாளெல்லாம் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே. அது ஏஷியாலேயே நடந்த ஒரு பெரிய சீரியல் கில்லர் எபிசோட்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க நான் இந்த கேரக்டர் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு? இல்லை, இது ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்ட் பண்ணுறதா இருக்குல்ல. நாங்கள் ஆக்சுவலி ஹீரோக்காக தான், ஹீரோ மீன்ஸ் நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக தான் தேடணும். அது என்னாச்சுன்னா, இது வந்து நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இமேஜ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஆக்ட் பண்ண நிற்காது. ஓகே. இது ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாருன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் இருக்கிறதா அந்த இமேஜ் இந்த கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த இமேஜ் இல்லாமல் வந்தாலும் ரொம்ப நார்மலாக ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் தெலுங்குல கன்னடாலெல்லாம் தேடணும். ஸோ அப்புறம் தான் நம்ம டீமில் என்னாச்சு அப்படின்னா, பார்க்க சார் அதெல்லாம் சொல்கிறது பேசுகிறது பார்த்தா உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது, நீங்களே நடிச்சிடுங்க சார், சும்மா அவங்களுக்கு கேட்டு பார்த்து அப்புறம் படம் அப்புறம் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் சார், டெப்த்து இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் புது பசங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைக்கு எண்ணெய் போடாதுன்னு சொல்லி ஒரு வருஷம் தலைக்கு எண்ணெய் இல்லை, முகத்துக்கு சோப்பு இல்லை, ஜிம்மு போகிறதெல்லாம் நிற்க வச்சுட்டோம். ஸோ வெறும் சும்மா வீட்டில் மட்டும்தான் அவங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நிறைய கேரக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து அதெல்லாம் அவங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ஆஃபீஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு மைண்ட் செட்டப் பண்ண பிறகு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கேரக்டர். ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா, நீங்களே பண்ணால் நல்லாயிருக்கும் டீம் சொன்னதுனால சரி எனக்கும் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். நான் முதல்ல இந்த ஆக்டிங்லாம் வேறு சரி நாமளே பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஓகே. அண்ட் போஸ்டரில் பார்க்குறப்ப வனிதா அவர்களுக்கும் சோனியா அகர்வால் அவர்களுக்கும் வந்து ஒரு ரக்கடான ஒரு போஸ்டர் லுக் இருக்குது. ஸோ இவங்களை ஃபர்ஸ்ட் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இது வந்து என்னென்னா, இது 2 பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் 1 தான் இப்போ தண்டுபாளையம் நீங்கள் பார்த்துருக்குறது. பார்ட் 2 அடுத்தது ஷூட்டிங்க்கு ரெடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து சோனியா மேடம், இவங்க நம்ம வனிதா மேடம் எல்லாம் வந்து பார்ட் 2 தான் இருக்கிறாங்க. ஆனால் படம் பார்க்க என்னாச்சு, ஸ்கிரிப்ட் நம்ம ஃபைனல் பண்ணுறோம் இல்லைங்களா சாப்டர் 2. அப்போ என்ன மைண்டில் வந்தது அப்படின்னா, நம்ம டீமுக்கெல்லாம் என்ன வந்தது அப்படின்னா, இப்போ சாப்டர் 2 இருக்குது இல்லைங்களா, அது வந்து இதோட இன்னும் இன்டீட்டெயிலாக போகும். இதனால் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அவங்க வந்து காசு கொடுத்தவங்க ஒரு ஹாப்பியாக வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக சில கமர்ஷியலாக சினிமேட்டிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது படத்தில். ஆனால் சாப்டர் 2 வந்து அந்த மாதிரி கிடையாது. அது முழுக்க ரியலிஸ்டிக்காக போகும். இப்போ நம்ம ஜெய்தீன் அந்த மாதிரி எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லைங்களா, அது அந்த மாதிரி போகும். ஆனால் இந்த பார்ட் 1 வந்து அந்த மாதிரி பண்ணால் தாங்காது. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து அந்த பேஸில் போனாக்கா இது படம் போர் அடிச்சிடும், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். இது கண்டென்ட் வேறு, அதோட கண்டென்ட் வேறு. ஸோ அதுக்காக தான் இது என்ன பண்ணால் இது ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக எடுத்துக்கோன்னு எடுத்தேன். இப்போ தான் முழுக்க ரியலாக போகும். பட் அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்டர் 2க்கு சடனாக நம்ம வனிதா மேடம் நம்ம சோனியா மேடம் எடுத்தோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஏதோ பார்ட் 2க்காக சேர்த்துன மாதிரி இருக்கும். கதைக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது திரும்ப அவங்க கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் போகணும், அப்புறம் கண்டென்ட்டுக்கு வரணும். அவங்க கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் போய் நம்ம கண்டென்ட்டுக்கு வந்தால் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். ஓகே. அந்த ஒரு பயம் வந்துச்சு ஸ்கிரிப்டில். ஸோ நம்ம போனோம்னா கண்டிப்பாக இவங்களை அங்கிட்டு வந்தோம்னா, ஏன்னா இவங்க இன்ட்ரோடக்ஷன் வேணும் இல்லை, ஒரே ஐடியா இவங்களை அந்த மாதிரி நம்ம காமிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, இது ஓகே சாப்டர் 2ல் கண்டிப்பாக அடி வாங்கிடுவோம். ஸோ இவங்க மேடம் இருக்கிறது, இவங்க கேரக்டர் என்ன, இவங்களோட டெப்த் என்னங்கிறது நம்ம சாப்டர் 1ல் ரிவீல் பண்ணிட்டா சாப்டர் 2ல் ரொம்ப ஈஸி. ஓகே. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன பண்ணோம்னா, சாப்டர் 2ல் இருக்கிற சில சீன்ஸ் எல்லாம் தூக்கி மறுபடியும் சாப்டர் 1க்கு போட்டோம். ஓகே.
அது இதெல்லாம் வந்து சாப்டர் 2ல வருது. இப்போ மேடமோட போர்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு எனக்கு புரியுது. இதெல்லாமே சாப்டர் 2ல இருக்கு. 2ல வந்து எல்லாரும் எதிர்பார்த்து அங்க ஃபிளாஷ்பேக்ல வரும் இதெல்லாம். ஓகே ஓகே. அதுக்காக என்ன பண்ணோம், வேண்டாம் அது வேற மாதிரி ஆடியன்ஸுக்கு கூட என்னதுன்னா இந்த கியூரியாசிட்டி அப்போ அங்கே இருக்காது. இவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போனா ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, ஒரு வெயிட் இருக்கு, அந்த ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர் வச்சு கமர்ஷியல் ஃபேக்டர் ப்ளஸ் அங்கே நம்மளுக்கு நரேஷன் கூட ரொம்ப ஈஸி. இங்கிருந்து கண்டினியூஷன் எடுத்து போகிறது ஈஸி. இந்த கேரக்டர்லாம் வச்சு திரும்ப அங்கே ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்லிட்டு போகிறது அது எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சில டைம்ல போர் கூட அடிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, ஸோ எல்லாமே ஒரு வே இல்லாமல் எல்லா வேஸில் பார்த்தாலும் இதுதான் கம்ஃபர்டபுளான்னு சொல்லிட்டு அதனால தான் போய் மேடம் கிட்ட, வனிதா மேடம் கிட்டையும் சோனியா மேடம் கிட்டையும் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்ககிட்ட சொன்னோம், மேடம் ஆக்சுவலாக சாப்டர் 2 தான் உங்களை மீட் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த மாதிரி இந்த உங்களுக்கு என்ன சொன்னால் இதை தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். சார் அவங்களுக்கு கேரக்டர் பிடிச்சிருந்தது. சரி ஓகே டன் சார் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தோம். ஸோ அது வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு இன்னும் ஒரு டெப்த்து கிடைச்சது ப்ளஸ்ஸாக இருக்குது. இது என்னென்னா அவங்க 2 பேர் வந்ததுனால ஒரு பெரிய கலக்கல் மாதிரி ஆயிடுச்சு படம். ஒரு ஸ்லோங்கிறதோட ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்த சப்ஜெக்ட் ஒரு கமர்ஷியலாக ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஸ்பீட் எடுத்துருச்சு. ஓகே. பட் படத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய இது இப்போது குடிக்கிற சீனாக இருக்கட்டும், இல்லை ரேப் பண்ணுற சீனாக இருக்கட்டும், நிறைய அப்படியே அன்ஃபில்டராகவே காட்டியிருக்கிறீங்க. அதில் எப்படி சார்? இது வந்து கண்டென்ட்டே அதுதான் பாருங்க. நம்ம என்ன இந்த தண்டுபாளையம் படம் என்ன, இவங்க என்ன நல்லவும் கிடையாது. இவங்க ஸ்டோரி எடுத்தப்போ இவங்க கொலை பண்ணுறது, இந்த ரேப் பண்ணுறதா இவங்களோட பொழப்பே அதுதான், ஆஃபீஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்களை வச்சு நம்ம படம் பண்ணுறப்போ இதுதான் நம்ம சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக போனப்போ இங்கே பெண்ணு ஆணுங்கிற டிஃப்ரென்ஸ் வராது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யார் பற்றி தப்பாக சொல்ல, இப்போ ஒரு மாலில் நீங்கள் போய் ஒரு பியரோ ஏதோ வாங்கலான்னு போனீங்கன்னா ஒரு 4 பெண்ணுங்க வந்து நிற்பாங்க ஒரு பியருக்காக. அதான் தப்புன்னு சொல்லலை. இப்போ சும்மா ரோட்டில் பாஸ் ஆனால் அங்கே 2 பெண்ணுங்க சிகரெட் டெஸ்ட் நின்றுக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பப்ளிக்லாம் நம்ம அதை பார்க்குறோம். அது ஸ்க்ரீன் மேலே வந்தால் மட்டும் சார் என்ன சார் பொண்ணுங்க ஸ்க்ரீன் வருது அப்படிங்கிறது ஒரு அன்நேச்சுரல் திங் தான். ஸ்க்ரீன் மேலே வர்றது அன்நேச்சுரல் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பேர் சிகரெட் அடிக்கிறது இல்லை. கண்டிப்பாக அது என்ன இருக்குது, அவங்களுக்கு அது ஹாபிஸ். அந்த தண்டுபாளையம் எனக்கு வந்து அது ஹாபி. அது அவங்க எப்போ சிகரெட் அடிப்பாங்க, எப்போ தண்ணி அடிப்பாங்க, எப்போ நான்வெஜ் சாப்பிடுவாங்க, எங்கேயும் அங்கே தூங்குவாங்க, எப்படின்னு அப்படி இருப்பாங்க. அது அவங்க ஹாபி. அவங்க சப்ஜெக்ட் எடுத்தப்ப நம்ம அவங்க மாதிரி தானே போகணும். ஐயோ நாங்கள் அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். பட் அதெல்லாம் எடுக்கிறப்ப எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஒரு ரேப் சீனாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கடத்துற சீனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் லைவாக எடுக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? கண்டிப்பாக டிஃபிகல்ட் தான். ஏன்னா அது நம்ம மனசாட்சிக்கு ரொம்ப கஷ்டமான சீன்ஸ் அதெல்லாமே. அதான் ஆனால் படத்தில் இருக்கு. ஆனால் பர்சனலாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன். படத்துக்கு வேற வழி இல்லை, அதை ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பண்ணணும். இப்போ பாருங்க, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம 2024 இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம். இதே 1996 நம்ம என்ன இருந்தோம்? 1996 ஒன்றுமே இல்லை. அப்போவே அந்த பூலன் தேவியோட ஒரு இது அவங்களோட பயோபிக் வச்சு படம் பண்ணார் யாரு, நம்ம சேகர் கபூர். அது பெரிய இதாச்சு. அது வந்து இது என்னன்னா 2 மாதிரி எடுக்கலாம். இப்போ நம்ம படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய ரேப் சீன்ஸ் நான் காமிக்கவே இல்லை. சும்மா டோர் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகி போயிடும். இன்னும் சிலதெல்லாம் முடிஞ்சிடும். ஆல்ரெடி முடிஞ்சப்போ தான் போலீஸ் என்ட்ரி ஆவாங்க. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். சில சீன்ஸ் மட்டும், காட்சிகள் மட்டும் இருக்குது. அது ஏன் அந்த காட்சிகள் இருக்குன்னு சொன்னால், நான் அதுவும் கூட ஒரு மறைமுகமாக எடுத்துடலாம். அதை வந்து நான் அதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி தான். நான் மறைமுகம் எடுத்தேன்னா அது நான் ரேப் என்கரேஜ் பண்ண மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா? அந்த அட்டெம்ப்ட் நடக்கிற டைமில் அதனோட பொண்ணோட நரகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தா ரேப் பண்ணணுங்கிற கூட மாறிடுவான். எச்சிச்சி இந்த மாதிரி குடும்பம் நம்மளுக்கு வேணுமான்னு சொல்லி. அப்புறம் அந்த பொண்ணு பண்ணுற அந்த கஷ்டம் இருக்குது இல்லைங்களா, அது தெரிஞ்சாதான் நீங்களும் ஒரு பொண்ணு அலர்ட்டாக இருப்பீங்க. இப்போ நீங்களே ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைக்க. அந்த டைமில் யார் மனசு எப்படி மாறுது என்னன்னு தெரியாது. ட்ராவல் பண்ணுறது தப்பு இல்லை, ஸ்டே ஆகுறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் சேஃப்டிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ ஒரு ஜாகிரதை இருக்கணும்ல, அதை இதை அலர்ட் பண்ணும். ஓகே. இந்த சீன் பார்த்தா இங்கே மேல் பிலோ 18 இயர்ஸ் அலோடு இல்லை, எபோ 18 இயர்ஸ் தான். இப்போ ஒரு நானே வந்தேன்னு வச்சுங்களேன், இந்த படம் பார்த்தா என் மைண்டில் இது பதிஞ்சிருக்கும். நான் என் தங்கச்சியோ என் ஒய்ஃபோ அக்காவோ யாராவது வெளியே போனால் நான் கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்துப்பேன். எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா, நலமாக இருக்கிறீங்களா, ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். ஏன்னா இது என் மனதில் இருக்கிறதுனால இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் என் மனசுல போகாது. ஆக்சுவலி இது மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மனபயம் இருக்கும். ஸோ அந்த மனபயம் இருந்தால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லை நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்போ அந்த பயம் இல்லையோ அப்போ தான் அந்த கேர் இருக்காது. எப்போ அந்த கேர் இல்லையோ அப்போ தான் குற்றம் செய்யாதவங்க கூட குற்றம் செய்வான். அதோட இன்டென்ஷன் ஒன்று. இன்னொன்று இன்டென்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்களே பொண்ணுங்க, அவங்கனால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க.
எவ்வளோ நோவு அடிச்சிருப்பாங்க. அது நம்ம ரொம்ப சிம்பிளாக ஷூட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. ஆனால் ஆக்சுவலாக அவங்க மனபாதிப்பு அது நம்ம 100% நம்ம ஸ்க்ரீன் மேலே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 25% ஒரு ஸ்க்ரீன் மேலே ஒரு நியாயம் படுத்திருக்கிறோம் ஒரு 3-4 சீனில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆடியன்ஸும் கூட அதில் பார்த்து டெம்ட் ஆக மாட்டான். அந்த கேங் மேலே கோவம் தான் வரும், கடுப்பு தான் வரும். அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கிறோம். என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணல. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. எது நாங்கள் பில்டப் கொடுத்து ஏதோ கிளாமராக காமிச்சு ஏதோ இது பண்ணுறதில்ல, கடுப்பு தான் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சீனெல்லாம் தியேட்டரில் பார்க்குற இது தேவையில்லை. அவனுக்கு மொபைல் இருக்குது, அவனுக்கு எப்படி வேணால் அப்படி பார்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும், பார்க்குறோம் எப்படினாலும் பார்த்துக்கலாம், எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இது வந்து நான் தியேட்டர்லேயே காமிக்கிறோன்ட்டு ஒன்றும் இல்லை. இன்னும் எனக்கு இது மைனஸ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி லேடி ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. இது எனக்கு மைனஸ் தான், ஆனாலும் வச்சிருக்கிறேன். எனக்கு இதெல்லாமே தெரியும். அவன் அதுக்காக வரமாட்டான்னு தெரியும். எனக்கு அதோட மனதில் படத்துக்கு மைனஸ் தானே தெரியும். இருந்தாலும் வச்சிருக்கிறேன். எதுக்காகனா 2 ஒன்று, நான் அவேர்னஸ்க்காக. தண்டுபாளையம் படம் வந்ததே அவேர்னஸ்க்காக தான், கமர்ஷியலுக்காக வரல. அந்த கரிமேடும் பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த படம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. நான் இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவேர்னஸே இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அந்த இன்டென்ஷன் தான், அதை விட்டு வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அதுதான் நான் படம் பார்த்தவங்களாம் ஒரு முறை வந்து இப்போ வெளியே ஒரு போர்டு வச்சிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு மட்டும். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது வந்து எது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களை எனக்கு ஜாகிரதை படுறதுக்காக தான் இந்த சீன் இருக்குது, தயவுசெய்து அதை தப்பாக நினைக்காதீங்க அதை அப்படின்னு சொல்லி இதே போட்டேன் நான். ஓகே. அண்ட் படத்தில் வந்து ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணுமே. அது என்ன டான்ஸ் நம்பர்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல்ஸ் இந்த நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரு டான்ஸ் ரெடி பண்ணுவோம், இங்கே எப்படியே தெரியல, நம்ம கர்நாடகாவில் எல்லாம் இருக்குது. ஓகே. இதான ஒரு ஃபங்க்ஷனு அது அப்படின்னா ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பரதநாட்டியம் இது டான்ஸ் போவாங்களா? போக மாட்டாங்களா? இவங்களுக்கு வேணுங்கிறது என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி தான். அங்கே எக்ஸ்பீட் ஆடுவாங்க, ஏதோ இந்த மட்டன் கிட்டன் இதெல்லாம் பார்ட்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுவாங்க, எல்லாம் கும்பகம் போடுவாங்க, குதிப்பாங்க, அது காமன். ஓகே. சார் இவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க? அப்போ அதையும் காட்டணும் இல்லையா, நம்ம அந்த செலிப்ரேஷனையும் காட்டணும். அந்த செலிப்ரேஷன் காட்டணும் இல்லை. காட்டிருக்கீங்க. சரி, நீங்கள் உங்களோட பார்ட் பண்ணீங்க இல்லையா, உங்களுடைய அந்த போலீஸ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஏன்னா நீங்கள் தான் கடைசியில் எல்லாமே போய் பண்ணுறீங்க, எல்லாரையுமே சுடுவீங்க. அந்த கேரக்டர் எவ்வளோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இல்லை ஈஸியாக இருந்துச்சு, இல்லை நீங்களுமே அந்த ஆக்ரோஷப்பட்டு கடுப்பாய் அந்த ஆக்டிங் வர? கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு கோவம் இருக்குது அவங்க மேலே. ஓகே. டைரக்டர் இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தாலும் அந்த கேங் மேலே எனக்குள்ள ஒரு கோவம் இருக்குது. எனக்கு அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. உண்மையாலுமே நிஜ வாழ்க்கையில் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். நான் என் படங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறக்கே வெளியே ஆகும் தமிழில், கர்நாடகாவில் எல்லாம் கேஸ் போட்டு ரொம்ப எனக்கு எல்லாம் ரொம்ப பண்ணாங்க, அது வேறு விஷயம். அதனால எனக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் இருக்குது. அதனால ஆக்டிங் ரொம்ப ஈஸியாக. ஓகே. ஸோ சோனியா அகர்வால் மேடமும் வனிதா அவர்களும் அந்த ஒரு ஷார்ட் இருக்கும் இல்லையா, ரக்கடா ஒரு மாதிரி நோ மேக்கப், அதாவது ஒரு ஒத்தென்டிக்கான ஒரு லுக் இருக்கும் அவங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் எப்படி சார்? இல்லை மேடம், அது என்னென்னா இப்போ வந்து அது வந்து ராவண கேரக்டர், அது ஆக்சுவலாக வந்து டி கிளாம் கேரக்டர். மேடம் சொல்லும் போதே நான் சொன்னேன், மேடம் இது டி கிளாம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அது அவங்களுக்கு அந்த கேரக்டர் சொன்னால் புரிஞ்சிடும். ஏன்னா சோனியா மேடம் ஒன்றும் புரியாது ஒன்றும் இல்லை, வனிதா மேடம் ஒன்றும் புரியாது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே புரியும் அது. அப்புறம் அது தடுப்பாளத்தை பற்றி அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறாங்க, போனப்போ ஆல்ரெடி பேசினப்போ அவங்களாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால என்னை விட அவங்களே ப்ரிப்பரேஷன் அதை நான் அதிகமாக ஒன்றும் சொல்லலை. ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் 2 பேரும், அப்புறம் ரொம்ப டேலண்டட் ஆர்டிஸ்ட். நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மேடம்னு சொல்லி வந்தேன், ஆனால் ரெஃபரன்ஸ் அனுப்பலை. நான் யோசித்தேன், அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க சின்ன ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ நான் அனுப்பலை. ஒரு டைம் வனிதா மேடம் தான் சொன்னாங்க, மேடம் சார் அதை அப்படி ரெடி பண்ணிடுறேன், சூப்பர் மேடம் ரெடி பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ராடினரி டே வந்துட்டேன். அது அவங்க டேலண்ட் தான், அது அவங்க டேலண்ட். ஆனால் அந்த லுக் லாஸ்ட்ல ஒரு லுக் கொடுப்பாங்க தெரியுமா, 2 பேருமே அட்டகாசம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் அந்த ஃபேஸில் சூப்பர். ஆக்சுவலி கியூரியாசிட்டி உண்டாக்குது, இவங்க 2 பேரும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. இல்லை பாருங்க, எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அங்கே ஒரு கேரக்டர் ஜெயிலில் மாட்டிக்கும், அது என்னாச்சுன்னு தெரியல. இங்கே அந்த ஜர்னலிஸ்டும் மாட்டிக்கிறாங்க, இவங்களும் ஏசிபியோட ஃபேமிலி என்ன ஆகுது தெரியாது, அதாவது நீங்கள் நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க 2 பேரும் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறதா லீடு. ஐ திங்க் இவங்க தான் 2 பேரும் கேங் லீடர்னு நினைக்கிறேன். யாரு அவங்க 2 பேரா? கண்டிப்பாக. ஓகே. இன்னும் அவங்களோட ரோல் வந்து பெருசா இருக்கும் அடுத்து. இது வெறும் டீசர் தான், இது ட்ரைலர் கூட கிடையாது, இது டீசர் தான். இது நீங்க தண்டுபாளையம் படம் பார்த்து என்ன பார்த்துருக்கீங்க 2 பேரும் கேரக்டர், அது ட்ரைலரும் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், அவங்க எந்த அளவுக்கு குரியாலிட்டியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, அது எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு அவங்க வெறும் இது மட்டும் கிடையாது, குரியல் மட்டும் கிடையாது, ஸோ பிளேயும் கூட பண்ணுறாங்க.
அது உங்களுக்கு அடுத்த சாப்டரில் அடுத்த சாப்டர்ல அவளா காத்துட்டு இருந்து பொறுமையா பார்த்து ஜஸ்ட் டீச்சர் எப்படி இருக்குன்னா அவனோட படம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் அவ்வளோதான். ஓகே. அண்ட் இன்னொரு क्वेश्चन கேட்கலாம்னு நினைச்சேன். அது எந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்கு? ஏன்னா ஃபுல்லா ட்ரையா இருக்கு. அது பாவகடான்னு சொல்லி படத்திலே சொல்லுவோம் இல்லைங்களா, பாவகடான்னு சொல்லி. ஸோ அது உண்மையான லொகேஷன்? ஆமாம், அதே உண்மையான லொகேஷன் தான். அது நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ அங்கே மழை வராது. ஓ, அது ரொம்ப ட்ரையான ஏரியா. ஓகே. அது இதனால மட்டும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் கன்னடா இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு, யாருமே அங்கே போகல, அதர் லாங்குவேஜும் யாரும் வரல. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் இது ஆராய்ச்சி பண்ணி போனப்போ அந்த லொக்கேஷன் அது கரெக்டாக அமைஞ்சது. அதாவது இருக்கிறதுக்கும் படத்தில் கதையில் இருக்கிறதுக்கும் அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ரெண்டு கரெக்டாக ஆப்டாக போச்சு. பட் அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டிடான ஒரு லொகேஷனை ஷூட் பண்ணது இன்னும் கஷ்டம் இல்லையா? ஆமாம், சரியான வெயில் அடிக்கும் ஃபர்ஸ்ட், பயங்கர வெயில். ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே வந்து கரெக்டாக அது ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வெயில் அங்கே. நீங்கள் பார்த்தீங்களா, வெறும் ட்ரை ஏரியா, இதுதான் ட்ரை. அங்கே எதனா ஒரு நிழல் கிட்ட போனால் கூட ரொம்ப கம்மி. அதில் வந்து சுமன் ரங்கநாத் மேடம் மேஜர் கேரக்டர் வச்சுருக்காங்க இல்லைங்களா. இப்போ நாங்கள் அப்படின்னாக்கா நாங்களாம் வளர்ந்ததே அந்த மாதிரி தான், வெயில் மழை எல்லாம் சுற்றி தான் வளர்ந்துருக்குறோம். எங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் கஷ்டம் தான். ஆனால் மேடம் சுமன் ரங்கநாத் மேடம்க்கு வந்து பாவம் அவங்களுக்கு டே ஒன்றுலேருந்து ஹீட் அதிகமாகி கொஞ்சம் லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அவங்க 15 days ஒன்றுமே சொல்லலை. ஓகே. அந்த இதுலேயே வந்து ஆக்ட் பண்ணாங்க. நான் இன்றைக்குமே நான் ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன் அவங்களை பற்றி. அவங்க ஒரு நாள் கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட சொல்லலை. சார் வெயில் அதிகமாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லலை. இளநீர் சாப்பிடுவாங்க, லெமன் இது ஜூஸ் சாப்பிடுவாங்க, ஷூட்டிங் வருவாங்க. ஆனால் லாஸ்ட் நாள் தான் என்ன சொன்னாங்க, பேக்கப் பண்ணி தான் சொன்னாங்க, சார் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அன்றைக்கி இருந்தே கொஞ்சம் ஹீட்டை அதே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போனப்போ கண்டிப்பாக மேடம் எல்லாருக்கும் ஆர்டிகல்ஸ் தான் எல்லாத்துக்கும் மேலே தான். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஷூட் ஹோட்டலில் நடக்குது இல்லைங்களா, அங்கே இருந்துருக்குறோம். இந்த இங்கிலீஷ் படம்லாம் வருமே, இந்த காற்று வருமே பெருசாக, அதெல்லாமே தூக்கிட்டு போயிடுமே வந்தா. அது வந்துச்சாங்க, உண்மையிலே வந்துச்சு. ஐயோ ஷூட் பண்ணுறது எங்கே இருக்குது, ஆளவே தூக்குது, போட்டுருக்குற பெட்டுக்கிட்ட எல்லாமே தூக்குது. எல்லாம் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு கேமராலாம் அடிச்சு எல்லாம் பிடிச்சி அப்புறம் பெட்டுக்கெல்லாம் மேலே பறந்துட்டு போய் சேரு அங்கே இருக்கிறீங்களா மலை, அந்த மலையை தாண்டி போகுது சேரு அந்த மாதிரி. அப்புறம் எல்லாம் பிடிச்ச எல்லாத்தையும் அந்த போலீஸ் வேன் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் பிடிச்சி 4-5 பேர் சேர்த்து 8 பேர் உள்ளே விட்டோம். கண்டினியூஸ் ஒரு 15 minutes அந்த ஸ்ட்ரகிள். கொஞ்சம் ஏமா அந்த மனுஷனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் சேர்த்து அப்புறம் கீழே ஜென்ரேட்டர் வேன் எல்லாம் கிளாஸ் எல்லாம் இதாகி போச்சு, பீசஸ். ஏதாவது ஒருத்தருக்கெல்லாம் எல்லாம் அடி ஆகி அந்த வீண்டு அங்கே வந்தது. என் லைஃப்லேயே பார்க்கல. அங்கே ஒரு லோக்கல் ஒரு ஆள் சொன்னாங்க, நான் 80 வருஷம் இருக்குது என் சர்வீஸ்லேயே அந்த மாதிரி ஒரு காற்றை இங்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. அப்புறம் இன்னும் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க இதில், அந்த கேங் இருக்கு இல்லையா, கேங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் கூட நடந்த ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இந்த ஷார்ட் எடுக்கிறப்ப செம்ம காமெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஏன் சொல்கிறேன்னா அந்த படமே ரொம்ப சீரியஸான படம். ஓகே. ஸோ கம்மிங் June 7 ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது படம் தண்டுபாளையம். சார், நம்ம வானவில் டிவி நேயர்கள்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான். ஏன் தியேட்டரில் கூட பார்க்கணும்னா, நான் மரண மாச ரசிகர்களுக்கு மட்டும் போட்டுக்குவேன். இந்த படத்தில் நீங்கள் ஆர்ஆர் ஆகட்டும், இந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் கேஜிஎஃப் படம் தியேட்டரில் போய் பார்த்தீங்க, நீங்கள் அதே ஓடிடியில் பார்த்தா என்ன ஃபீல் வரும் உங்களுக்கு, அதே மாதிரி தான் இது. கண்டிப்பாக இந்த தண்டுபாளையம் படம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு. அப்புறம் நாங்கள் பேசுகிற மாதிரி இதில் அந்த மாதிரி காட்சி இருக்குது, இந்த மாதிரி காட்சி இருக்குது. இப்போ வந்து எல்லாம் ஓடிடி, எல்லோரும் வீட்டில் ஓடிடி இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசானில் இருக்குது. எல்லோரும் எல்லா காட்சிகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஃபேமிலியால் உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பேசிக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்தால், அக்கா தங்கச்சி உங்களுக்கு இருந்தால், அந்த மாதிரி டைமில் அவங்க மாதிரி எந்த மாதிரி நரகம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் அதுக்காக தான் ஒரு 2 சீனை அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கிறோம். அதை விட்டு படத்தில் வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த நோக்கம் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் above 18 years இருக்கிறவங்க எல்லாமே படம் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டு, வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே, வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸு, இதனால மட்டும் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எல்லாம் வந்து படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் படம் எடுத்துருக்குறோம். சரி, நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் அதுக்கு ஒரு இதுங்கன்னா, இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4 years எஃபர்ட்ஸ் இதெல்லாம். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் வானவில் டிவி நேயர்கள் எல்லாருமே தண்டுபாளையம் படத்தை June 7 எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வானவி சேனலுக்கு உங்களுக்கு கூட நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தண்டுபாளையம் படத்தோடைய டீமுடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீட் பண்ணுறேன். Until then, take care. It's signing off from Tajvi Subramaniam. Bye bye.